விஜய் இன்னைக்கு மாநாட்டில் என்ன செய்ய போகிறார் என்றால் தற்போது கூட்டம் அதிகரித்து கொண்டே வருகிறது. மதுரை வெயிலை திணறடிக்கும் வகையிலே விஜயுடைய தொண்டர்களுடைய கூட்டம் தற்போது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனவே அந்த சூடு அதிகரித்துக் கொண்டிருப்பதால் மேலே இருக்கும் சூடு குறைந்து கொண்டிருக்க என்று கூறுவாள். அது போன்றுதான் தற்போது மதுரை அந்த பாரபத்தி பகுதியை இருக்கிறது என்று கூற வேண்டும். என்றால் சுற்றி மட்டும் உள்ள சுற்றுப்புறங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டுவிட்டார்கள். எனவே விஜய் இன்னைக்கு என்ன செய்ய போகிறார்? 3 முக்கிய அறிவிப்புகள். அதாவது தாவேகாவின் 2வது மாநில மாட்டில் விஜய் பேச போவது என்ன என்ற எதிர்பார்ப்பிலே அரசியல் தலைவர்கள், மக்கள் என அனைவரும் இருக்கிறார்கள். எனவே இன்று விஜய் சரியாக 45 நிமிடங்கள் பேச போகிறாராம். அது என்ன 45 என்றால் ஏதோ ஒரு கணக்கு வைத்திருக்கிறார் விஜய். எனவே விஜய் 45 நிமிடங்கள் பேச போகிறார். இந்த 45 நிமிடங்களில் விஜய் 6 முக்கிய அறிவிப்புகளை வெளியிடப் போகிறார். 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப் போகிறார். ஆனால் 6 முக்கிய அறிவிப்புகளை வெளியிடப் போகிறார் விஜய். அது என்ன 6 முக்கிய அறிவிப்புகள் என்றால் அது விஜய் தான் முடிவு செய்திருக்கிறார், அவர்தான் தெரிவிக்கப் போகிறார். எனவே 6 முக்கிய அறிவிப்புகள், தீர்மானங்கள் மட்டுமல்ல, 6 முக்கிய அறிவிப்புகளை விஜய் கொடுக்க போகிறார். எனவே மாநாட்டில் சுமார் 45 நிமிடங்கள் அனல் பறக்க பேச போகிறார் விஜய். ஆளும் மத்தியில் ஆளும் கட்சியாகட்டும், அதே போன்று மாநிலத்தில் ஆளும் கட்சி, மாநில மத்தியில் ஆளுகின்ற கட்சிகளை எல்லாம் ஒரு விலாச போகிறாராம் விஜய். அந்த அளவுக்கு ஆதாரங்கள் எல்லாம் வைத்திருக்கிறாராம். சில ஊழல்கள் குறித்தும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் விஜய் ஏனால் விஜய் முடிவு செய்துவிட்டால் விஜய் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். எனவே அது என்ன முடிவு? 6 முக்கிய தீர்மானம், முக்கிய அறிவிப்புகளை வெளியிடப் போகிறார் விஜய். அதிலே ஒரு அறிவிப்பு, மிக முக்கியமான அறிவிப்பு, தமிழக வாக்காளர்களுக்கு. 6 அறிவிப்புகள் அவருடைய தொண்டர்களுக்கு. ஒரு முக்கியமான அறிவிப்பு தமிழக வாக்காளர்களுக்கு விஜய் கொடுக்க போகிறார். அது என்ன அறிவிப்பு என்பதுதான் தற்பொழுதே எல்லோருடைய பிபியும் அதிகரிக்க வைத்திருக்கும். அப்படி ஒரு முக்கிய அறிவிப்பாம். என்ன அறிவிப்பு என தெரியவில்லை. ஆனால் 45 நிமிடங்கள் பேச போகிறார் விஜய் என்ற தகவலை அவருக்கு மிக நெருங்கிய வட்டாரங்கள் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அதே போன்று மற்ற கட்சிகள் மாநாடு நடத்தினால் ஒரு நாள் முழுவதும் காலையில் தொடங்கி இரவு வரை நடத்துவார்கள். சில கட்சிகள் 3 நாட்கள் எல்லாம் நடத்தும் மாநாடு என்றால். கட்சி மாநாடு என்பது மிக முக்கியமானது. ஆனால் விஜய் தரப்பு இந்த கால அரசியல்வாதி விஜய். எனவே 3 மணி நேரம் தான். ஒரு கட்சி மாநாடு என்பது, மாநில மாநாடு என்பதே ஒரு பொதுக்கூட்டம் போல் தான் நடத்தி போகிறார். வரவேற்புரை வழக்கம் போல அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நடத்த, புஷி ஆனந்த் என்று முன்னால் அழைக்கப்பட்டார். தற்போது ஆனந்த், புஷி ஆனந்த் என்று கூப்பிடக்கூடாது. புஷி அவர் தொகுதி, பாண்டிச்சேரியில் உள்ள தொகுதி. எனவே ஆனந்த் நிகழ்த்துவார். அதன் பின் ஒரு முக்கிய தீர்மானங்களை மதுரை மாநாட்டுடைய கட்சியின் செயலாளர், மதுரை மாவட்ட செயலாளர் பேச போகிறார், தீர்மானங்களை வாசிப்பார். அதன் பின் விஜய் பேசுவதற்கு முன்னால் ஆதவ் அர்ஜுனா அவர் ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் பேச போகிறார். வழக்கம் போல அவர் எதிர்க்கட்சிகள் மீது, குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியின் மீது வசைப்பாடுவார் என்று தெரிகிறது. எனவே அந்த அளவுக்கு பல புள்ளிகளை எல்லாம் எடுத்து இருக்கிறார் அவர். அடுத்தடுத்து அடுக்குமொழியிலே இன்று பேச போகிறார். அவர் பேசி முடித்த பிறகு 45 நிமிடங்கள் விஜய் பேச போகிறார். இந்த 45 நிமிடங்கள் விஜய் பேச போவதிலே 6 முக்கிய அறிவிப்புகள் தன்னுடைய தொண்டர்களுக்காக, ஒரு முக்கிய அறிவிப்பு தமிழக வாக்காளர்களுக்காக. இந்த ஒரு விரல் புரட்சியை செய்வதற்கு நான் தயார், நீங்கள் தயாரா என்று கேட்கும் வகையிலே ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விஜய் வெளியிட போகிறார். எனவே மிக முக்கியமானது அந்த அறிவிப்பு. அதன் பின் நன்றியுரை என கிட்டத்தட்ட அவருடைய நமக்கு கிடைத்த தகவல் 3:30 மணி அளவிலே தொடங்கி 7 மணி அளவிலேயே முடித்து விடுவார்கள் இந்த மாநாட்டை என்பதுதான். என்றால் கூட்டம் கலைந்து மீண்டும் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதால் விஜயே ஆரம்பிக்கும் போதே முதலில் அந்த அன்பு வேண்டுகோளை வைத்து விட்டுதான் தன்னுடைய வீர அனல் பறக்கும் முறையை தொடங்க இருக்கிறார் விஜய் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது லேட்டஸ்ட் காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.